பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாத்திடுவோ. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாத்திடுவோ. புசிப்பும் குடிப்பும் தேவராஜம் அல்ல பரநாவியில் மகிழ்வோ. புசிப்பும் குடிப்பும் தேவராஜம் அல்ல பரநாவியில் மகிழ்வோ. பரநாவியில் மகிழ்வோ. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். புகழ் பாடிட பிறந்தார். ஒரு சில வசனங்களை தியானிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஜான் காஸ்பல் சாப்டர் 1. இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த பல கருத்துக்களை யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். He has mentioned 8 titles of Jesus in this first chapter. முதல் அதிகாரத்தில் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு 8 பெயர்கள் கொடுத்து அழைக்கிறார். எப்பொழுதுமே பெயர்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய செயலாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ சமாதான பிரபு என்றால் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தா என்றால் ஆலோசனைகளை கொடுக்கிறவர். ஆலோசனை கர்த்தா என்றாலே ஆலோசனை வழங்குகிறவர். அதுபோல ஒவ்வொரு பெயர்களும் அந்தந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. முதலாவது யோவான் சுவிசேஷம் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்தில் என்ன செய்தார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய் நம்மிடத்தில் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதனாக பிறந்ததைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். இங்கே ஆதியில் இருந்த வார்த்தை என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தையாக யோவான் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் 19:13 வாசிங்க. தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமமே என்று யோவான் குறிப்பிடுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நாங்கள் கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் தொட்டு பார்த்ததுமாயிருக்கின்ற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட். அந்த வார்த்தை குறித்து சொல்லுகிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தை குறித்து சொல்லும்போது லிவிங் வேர்ட், வார்த்தை என்கிற ஒன்று ஒரு காலம் ஒளிந்து போகாது. வார்த்தை என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் காக்கப்பட்டு வருகிறது. நாம் ஒரு வார்த்தையாக பேசலாம். இப்போ எங்கேயோ ஒரு பேசக்கூடிய வார்த்தை அந்த ஆகாயத்தின் வேவ்ஸ் வழியாக அப்படியே அது இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுகிறான்னு சொன்னால் அது டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் வேவ்ஸ் வழியாக அந்த ஆகாயத்தின் வழியாக அப்படியே ட்ராவல் ஆகி வருகிறது. நாம் ஆண்டனா மூலமாக, சேட்டலைட் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளே அந்த சத்தத்தை என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஆனால் இந்த வார்த்தை பேட்ஸ் ஆர் ட்ராவலிங். எங்கேயோ இப்போ காற்று எங்கேருந்து புறப்பட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு இடத்துல உதயமாகிறது, ஒரு இடத்துல போய் சேருது.
சூரியன் எங்கே உதயமாகுது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் போய் உதயமாவதை பார்க்கிறோம், அஸ்தமிக்கிறதை பார்க்கிறோம், அப்படியே போகிறது. அதுபோல நம்முடைய வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அது அப்படியே மறைந்து போகாது. அது அப்படியே டிராவலிங் ஆகி அதுக்கென்று ஒரு ரெக்கார்டிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்கே போய் ஸ்டோரப் ஆகியிருக்கு, ஸ்டோரப் ஆகிறது, அங்கே அது ரெக்கார்ட் ஆகிறது. ஆண்டவர் சொன்னார், மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணும்? கணக்கு. வீணான வார்த்தைகள் சிலவற்றை யாவை குறித்து, ஐடில் வேர்ட்ஸ், மனுஷன் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் என்று. வீணான வார்த்தைன்னு சொன்னால் கெட்ட வார்த்தை ஒன்று, வீணான வார்த்தைன்னு சொன்னாச்சுன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வீண் வார்த்தைகள் என்று சொல்லும்போது இன்ஆப்பரேட்டிவ் வேர்ட்ஸ், சும்மா வாயில் வந்தது போல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏரோப்ளைனில் பிளாக் பாக்ஸ் என்று ஒன்று வால் பகுதியில் அந்த பின்பகுதியில் வைத்திருப்பார்கள். விமானிகள் என்ன உரையாடுகிறார்கள், விமானத்தில் ஓடுகையில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு செகண்ட் 30 வினாடிகளுக்கு ஒரு முறை அங்கே நடக்கும் காரியங்கள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறதாம்? ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டால் உடனடியாக இந்த பிளாக் பாக்ஸில் என்ன பதிவாகியிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 25லிருந்து 30 மணி அவர்ஸுக்குள்ள அங்கே என்ன நடந்தது, என்ன தவறுகள் ஏற்பட்டது, என்ன பேசினார்கள், விமானி அறைகளில் என்ன நடந்தது, என்ன தவறு நடந்தது, எதனால் என்ற ரெக்கார்ட் சிஸ்டங்கள் மனிதன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் நாம் எல்லாருமே தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் மனுஷனை விட எல்லாவற்றிலும் சிறந்தவர். மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் அழித்து போகாது, அவைகள் நிலைத்து நிற்கிறது, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோரப் ஆகிறது. மனுஷன் தன் வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். மனுஷன் ஆண்டவருக்குறமாய் பேசக்கூடிய கடினமான எந்த வார்த்தை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்க இயேசு என்ன செய்கிறாராம்? யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. பாவிகள், அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்க. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளும் ரெக்கார்ட் ஆகிறது. அந்த ரெக்கார்டிங் அந்த ஸ்டேஷனில் அது பதிவாகி கொண்டு இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தை அது. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வார்த்தை அந்த மனிதனுடைய எண்ணத்தையும் சிந்தைகளையும் பிரதிபலிக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்றால் கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கடைசி வார்த்தை. இயேசு சொன்னார், நான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய வார்த்தை மனிதனுடைய சிந்தைகளை, திட்டங்களை, யோசனைகளை வெளிப்படுத்துவது போல கிறிஸ்து தேவனுடைய எண்ணத்தையும் திட்டத்தையும் உலகத்துக்கும் நமக்கும் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். Jesus is the last word of God given to the human being. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் தேவனாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை எதாவது சொல்லுது, that word was God. இயேசுவை தேவனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். Jesus is eternal God. கிறிஸ்துவை அறியாத மக்கள், கிறிஸ்தவர்களுக்கு 3 கடவுள் இருக்கு.
பிதா, குமாரன், பரிசுத்தாவி. கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட சில மக்கள் பிதா பெரியவர், இயேசு கிறிஸ்து அவரை விட கொஞ்சம் குறைந்தவர், ஹோலி ஸ்பிரிட் அவரை விட கொஞ்சம் குறைந்தவர் என்ற கருத்துக்கள் இருக்கலாம். இந்த ரெண்டுமே தவறுதலான கருத்து. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதை ஒரு முக்கோணத்துக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். முக்கோணம் என்றாலே 3 லைனும் ஈக்குவல். அது செவ்வகம் அல்ல. முக்கோணம் என்று சொன்னால் 3 லைனுமே ஈக்குவல் லைன். ஒன்று நீளம் குறைவு கிடையாது. இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எவ்ரி மேன் இஸ் எ ட்ரினிட்டி. ஒரு மனிதன் ஆவிதான் முக்கியம் என்றால் சரீரம் இல்லாமல் ஆவி எப்படி வரும்? சரீரம் தான் முக்கியம். 3மே முக்கியம்தான். ஒன்று இல்லாமல் ஒன்று என்ன செய்ய முடியாது, நிலைத்திருக்க முடியாது. ஒரு மரத்தை வெட்டணும்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கிறீங்க, ஆவி தீர்மானிக்க, ஆத்மா தீர்மானிக்க. கையில்லாவிட்டால் உங்க ஆத்மா போய் மரத்தை விட்டுமா? வெட்ட முடியாது. ஆகையினால 3ம் சேர்ந்ததான் மனிதன். சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், God is the planner, Jesus is the fulfiller of the plan, is the plan of God, the Holy Spirit is the executive of the planner. So இந்த 3ம் இணைந்துத்தான் செயல்படும். எந்த ஒரு அற்புதத்திலும், ஒரு ரட்சிப்பின் திட்டத்திலும், தேவனுடைய சிருஷ்டிப்பிலும், இந்த பூமியை உண்டாக்குவதிலும் இந்த Trinity God is involved. We cannot separate them asunder. தனித்தனியாய் பிரித்து காட்ட முடியாது. God என்ற வேர்டே ஒரு plural word. In the beginning God created the heaven and the earth என்று சொன்னால் God என்ற வார்த்தைக்கு அது ஒரு plural form. இங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது யோவான் குறிப்பிடுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமான், that word became flesh, that word born as a child, as Jesus, இயேசுவாக பிறந்தார். அதை தான் கிறிஸ்மஸ் என்று செலிப்ரேட் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடும் போது பவுல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பேதுரு 1:1 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதாகமத்தில் பரிசுத்தாவியாகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை தேவன் என்று வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்ற 3 வார்த்தை சொல்வதே 3 நபரையும் சுட்டி காட்டுகின்ற வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்றாலே அந்த 3 பரிசுத்தமும் 3 நபரையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து. Peter has referred Jesus, our God Jesus Christ, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் ஸ்தோத்திரம் பேதுரு கூறுகையில் அனனியா சப்பிராளை பார்த்து பரிசுத்தாவிடத்தில் பொய் சொன்னீர்கள் என்று சொல்லக்கூடிய மறு வார்த்தை சொல்லும்போது, நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்தீர்கள்? பொய் சொன்னீர்கள். அங்கே பரிசுத்தாவியாகிய தேவனிடத்தில் பொய் சொன்னீர்கள் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கையில் அவர்கள் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மரித்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5:20. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இங்கே யோவான் சொல்லுகிறார், he is the true God and the eternal life. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி அவருடைய நாமங்கள் 4 குறிப்பிடுகிறார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, மைட்டி காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர். இது பிதாவை குறித்து சொன்ன வார்த்தை அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அவர் யார்? Who is the Son? He is the mighty God. He is the everlasting Father. அவர் நித்திய பிதா என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர் என்றல்ல, கிறிஸ்தவம் அப்பொழுது ஆரம்பித்தது என்று நினைக்கலாம். பட் மனிதனை மீட்க தேவன் மனிதனாக வந்ததுதான் அந்த வருஷம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56 வாசிங்க. 8:56. இயேசு சொன்னார், உங்கள் பிதாவாய் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். உமக்கு 50 வயசு ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உருவாவதற்கு முன்பாகவே நான் என்ன செய்றேன்? இருக்கிறேன். அவர் ஆதியிலே தேவனோடு இருக்கிறார், அவர் தேவனாயிருக்கிறார். He is an eternal God. அவர் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார், அவர் தேவனாயிருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் முதல் தேவனுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து சாலோமோன் விவரிக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் அங்கே பூமி உண்டாகும் முன்னும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அவர் பூமியை வெளிகளில் அவர் அருகில் இருந்தேன். செல்ல பிள்ளையா என்றால் இருந்தேன் சொன்னா ஐ வாஸ் தேர். 8:27 படைக்கில் அங்கே இருந்தேன். ஐ வாஸ் பை ஹிம், அவர் பக்கத்தில் இருந்தேன். அதில் ஜனிப்பிக்கப்பட்டேன் என்ற வார்த்தை தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் வாஸ் நாட் a created person, he is the creator. அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, ஜனிப்பிக்கப்பட்டவர் அல்ல, ஜனிப்பிக்கிறவர், உண்டாக்கினவர். அந்த ஜனிப்பிக்கப்பட்டேன் என்ற வார்த்தை என்னுடைய மொழியாக்கம் ஐ வாஸ் மேனிஃபெஸ்டட், நான் வெளிப்பட்டேன். அதாவது சிருஷ்டிப்பின் அந்த கருத்தில் அது சொல்லப்படவில்லை. எப்படி சிருஷ்டிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிரீக் வேர்ட் அங்கே பயன்படுத்தப்படவில்லை. இயேசுவை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை, a human word reveal his plan, reveal his mind to others. இப்போ நான் ஒரு வார்த்தையை பேசுறேன்னா நான் எப்படிப்பட்டவன், என் கருத்து என்ன என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். வார்த்தை தான் மனிதனுடைய, அதான் கான்வர்சேஷன், ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு பயன்படுகிறது. ஸோ தேவனை வெளிப்படுத்துவதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தேவனை வெளிப்படுத்த அவர் வார்த்தையாயிருக்கிறார், தேவனுடைய வாயின் வார்த்தையாயிருக்கிறார். இரண்டாவது, he is an eternal God. மூன்றாவது, யோவான் 3 வாசிங்க 1:3. இந்த வசனத்தில் சகலமும் all things were made through him, without him was not even one thing made that was. உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒன்றும் அவரை அல்லாமல் என்ன செய்யல, உண்டாக்கவில்லை. He is the creator of all things, through him God made everything. தேவன், இயேசு, பரிசுத்தாவின் மூன்றும் இன்வால்வ். ஆதியிலே வேதத்தில் வாசிக்கிறோம், சிருஷ்டிப்பை பார்க்கும்போது in the beginning God created heaven and earth. பூமியாவது தண்ணீர் மூழ்கியிருந்த ஆவியானவர் அதன் மேல் என்ன செய்தார், அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை அங்கே பாருங்க, அங்கே 3 பார்க்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கையில் காண்கின்ற எல்லாவற்றையும் படைத்த கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவர் அழகான வீட்டை கட்டிவிட்டால் அவரை எவ்வளவு மதிக்கிறோம். என்ன அழகாக கட்டிருக்கிறார் அந்த வீடு,
எவ்வளோ சிறப்பான இன்ஜினியர். உலகத்தில் எத்தனையோ நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கிறது. சமீபத்தில் மதுரையில் நினைக்கிறேன், தன் மனைவியை அப்படியே மரித்து போன தன் மனைவியை அப்படியே வடிவமைத்து தன் மனைவி சேரில் உட்காருவது போல ஒரு பெரியவர் 20 லட்சம் ரூபாய் செலவழித்து தன் மனைவியை அழகான ஸ்தோத்திரம் வடிவமைத்திருக்கிறார். கோல்டில் ஒரு அது எனது மெழுகுச்சிலை வேக்ஸ் 20 லட்சம் அழகாக தன் மனைவியை எப்பொழுதும் அவர் பார்த்து ஒவ்வொரு நாளும் தன் மனைவியை பார்க்கத்தக்கதாக அச்சில் அவர் மனைவி சேலை இருக்கிறது போல வடிவமைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு அற்புதமான படைப்பு. ஸோ அதை உண்டாக்கினவளை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். அவ்வளவு பணம் செலவழித்து தன் மனைவியை அப்படி உட்கார வைத்தது போல இன்னும் பார்த்து கொண்டிருப்பது போல அவர் அவரையும் பாராட்டுகிறார்கள். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு காரியத்தை படைத்தவரை, உருவாக்கினவரை எவ்வளோ உலகம் பாராட்டுகிறது. நம் ஆண்டவர் அகிலத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரன் யாவற்றையும் தம்முடைய அற்புத செயலால் என்ன செய்தார்? ஏன்னா உங்களை படைத்தது யார்? உங்கள் அப்பா அம்மாவா? உங்களையும் படைத்தவர் அவர் தான். உங்கள் கண்ணை படைத்தது யார்? உங்கள் காதை படைத்தது யார்? ஒரு கைகளையும் கால்களையும் தந்தது யார்? எல்லாமே யூ ஆர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். கர்த்தர் தான் உங்களை படைத்தா. நாம் தேவனுடைய படைப்பு, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அதனால இந்த தேவனை நாம் எவ்வளவாய் மகிமைப்படுத்த வேண்டும். God created everything by Jesus Christ. தேவனுடைய படைப்பு பெரிய பருவம் இமயமலை உண்டாக்கினது யார்? நாம காண்கிற கடல்களின் தண்ணீரை வரவழைத்து பூமியில ஸ்தோத்திரம் முக்கால் போய் தண்ணீரால் நிறைந்து இவ்வளவு பெரிய சமுத்திரத்தையும், அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ரகசியத்தை இதுவரைக்கும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு சீக்கிரட்டுகளை அங்கே மறைத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் படைத்த ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவராக இருப்பார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவை கொண்டு, through Jesus Christ God made everything. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். நான் சொன்னேன், Jesus not a created being, but he is the creator of all things. The created அல்லது made என்ற வார்த்தை உடைய கிரேக்க வார்த்தையில் பார்க்கும்போது it is told in perfect tense. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் ஒன்றிலுமே பழுது கிடையாது. கம்ப்ளீட்டட் ஒர்க், நாட் ப்ராசஸ். ஒரு வீடு ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆவதில்லை. இட் இஸ் சில ப்ராசஸை தாண்டி செல்கிறது. மனுஷன் உண்டாக்கின எதுவுமே ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆவதில்லை. அது ப்ராசஸ் இருக்கிறது. ஒரு பெஞ்சை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது என்னென்னலாம் அது ப்ராசஸ் இருக்கிறது. ஆண்டவர் படைத்தது எல்லாமே சூரியன் முதலாம் நாளில் ஆண்டுடைய படைப்பை நீங்கள் பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது. அங்கே ப்ராசஸே கிடையாது, அங்கே பரிமாண மாற்றங்களே கிடையாது. வெளிச்சம் உண்டாக கடவுது. let there be light, there was light. ஆண்டு வார்த்தை சொன்னார், let there be, இது உண்டாக கடவுது, உண்டானது. அது perfect tense. Creation is not a process, it is a finished product of God. ஆண்டவருடைய படைப்பு ஒரு finished work. தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை கொண்டு படைத்தார். மூன்று காரியத்தை. Jesus is the word of God. Jesus is eternal God. Jesus is the creator of everything. பூமியில் பார்க்கிறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்தாச்சுன்னா தேவனுடைய படைப்பின் ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது. சூரியன், சந்திரன், பிளானட்ஸ், ஸ்தோத்திரம், ஆகாய மண்டலத்தில் வைத்து சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய ஆகாயம் அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, எண்ணற்ற அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் உண்டாக்கினார். மூன்றாவது, அந்த வார்த்தை, தேவனாயிருந்த அந்த வார்த்தை 14 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை, தேவனாகிய வார்த்தை, எல்லாவற்றையும் உண்டாக்கின வார்த்தை, கிரியேட்டிவ் வேர்ட், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நாம் அவருடைய மகிமையை என்ன செய்தோம். அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் மகிமையெல்லாம் பரலோகத்தில் விட்டு விட்டு ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்து மனித சாயலானார். இப்போ இந்த கடலுக்குள்ள அந்த பெரிய பெரிய மீன்கள் மத்தியில் போனால் மீன்களை போல அவங்க ஒரு அமைப்பை வச்சு தான் செய்கிறாங்க. இல்லாவிட்டால் மனுஷனாக போச்சுன்னா திமிங்கலம் ஒரே கடியாக என்ன செய்யணும். அந்த திமிங்கலம் அந்த அதை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக செய்யக்கூடியவங்க கடலுக்கு அடியில் போகும்போது அந்த மீன் இனங்கள் அந்த தண்ணீரில் வாழக்கூடியவைகள் நம்மை போல ஏதோ ஒரு இனம் இங்கே என்ன செய்யுது வாழ்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த மீனை போல அந்த ஃபார்ம் ஆக்கி கொண்டு ஆக்சிஜனுக்கான ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அந்த மீன் தோற்றத்தில் தான் கடல் ஆழத்தூள போகிறாங்க. மனிதனை போல ஒரு காட்சியில் சென்றால் நம் எதிரி வந்திருக்கிறான்னு சொல்லி மீன்களை என்ன செய்யறோம், சாப்பிட்டு விடும், தாக்கி விடும். ஸோ அந்த மீனின் ஆராய்ச்சிக்காக மீனை போல ஒரு ஆக்ஷன் செய்கிறார்கள். தேவன் மனிதனோடு பேசுவதற்கு மனிதனாக தோன்ற வேண்டிய அவசியமாயிற்று. அவர் ஏஞ்சலாக இருந்து கொண்டு பேச முடியாது, ஆவியாயிருந்து பேச முடியாது, ஆவியாயிருந்து மனிதனோடு பேச முடியாது. ஆகையினாலே அவர் மகிமையெல்லாம் விட்டு he left all his dignity in heaven எல்லாம் விட்டு அதிகாரம் சத்துவத்தை எல்லாம் விட்டு அவர் மாம்சமானார். அதைத்தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் வசனத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவ பக்தியின் ரகசியமானது சொல்லி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும்போது மனிதனை ரட்சிப்பதற்காக, மனுஷன் மாம்சத்தை இரத்தத்தின் உடையவனாயிருக்கிறான். ஆகையினால மனிதனோடு தொடர்பு கொள்ள மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனாக இந்த பூமியில் ஸ்தோத்திர குழந்தையாக அவதரித்தார். பிரைஸ் காட். அதைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.